ஹேண்ட்ஸுக்கு போகிறோம்டா. இந்த துணி கரபாகம் இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. முதல்ல ரெண்டாக மடித்து இது பாருங்கள், இது வந்து கீழே வரணும், ஜாயிண்ட் வந்து அந்த பக்கம் வரணும். இது ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு அளவு இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க, கை இவ்வளோதான் வருதுன்னா இங்கே திருப்பி நம்ம 2 பெல்ட் வெட்டலாம். அதுவே நீங்கள் இந்த பக்கம் போட்டிங்கன்னா இது துண்டு துண்டாகிடும். அதனால் தனித்தனியாக இருக்கிற 2 நம்ம முன்னாடியும் கரபாகம் கீழேயும் வச்சுக்கிட்டு இப்போ முதல்ல எப்படி பண்ணணும், கையினுடைய சுற்றளவு எடுக்கணும். கை சுற்றளவு எங்கே எடுக்கணும், இந்த பாருங்கள், இது வந்து ஸ்லீவ், இது வந்து ஸ்லீவ்டா, இங்கே எடுக்கக்கூடாது. இதோ இந்த பாயிண்ட்லேருந்து இதோ இது எடுக்கணும். இங்கே 2 எடுத்துகிட்டு 1 இன்ச் விட்டுடணும் தையலுக்கு. அப்படியே மடிச்சுடுங்க. மடிச்சுட்டு திருப்பியும் ரீசெக் பண்ணுங்கள். கரெக்டாக 1 இன்ச் இருக்கா. இப்போ இது வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கணும். இப்போ இது பாருங்கள், இந்த ஃபோல்டிங் நம்ம முன்னாடி இருக்கணும்டா. இதை பாருங்கள், இதுதான் கை உயரும். கீழே வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருங்க. ஹெமிங் பண்ணுறதுக்கு மேலே 4 இன்ச்சு விட்டு அப்படியே ஸ்கேலில் போட்டு கொடுத்துருங்க. ஓகேவா. இப்போது இந்த கை வரையறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த உயரத்தில் பாதி வச்சுட்டு இப்படி வரைஞ்சிடுறாங்க. அதனால தான் இந்த அடிக்கை வந்து உள்ளுக்கு தூக்கிக்கிறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சின்ன கையாக இருந்தால் இங்கேருந்து 3 இன்ச்சு விடணும். லாங் ஹேண்ட்ஸாக இருந்தால் இங்கேருந்து 3.5 இன்ச்சு விடணும். நீங்கள் யார் கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் சொந்தமாக நீங்கள் இன்ச் டேப் வச்சு அளவு எடுத்துகிட்டு 3.5 இன்ச்சு குடிச்சிடுங்க. ஏன்னா அந்த கை வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் கட்டிங். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இவங்களுக்கு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்க அளவு ப்ளவுஸில். அப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது. அப்போ இங்கேருந்து போடும்போது என்ன ஆகும், கை தூக்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதனால் இங்கே எப்போவுமே 3.5 இன்ச்சு தான் விடணும். லாங் ஹேண்ட்ஸு நார்மலாக இருந்தால் 3 இன்ச்சஸ் விடணும். இங்கே வந்து இதை மெஷர்மெண்ட் பண்ணி இன்ச்சு டேப்பில் 3 டிவைட் பண்ணிக்கோங்க. 9 இருக்குது. அப்போ 3.25 பாயிண்ட். இந்த மாதிரி 3 ஈக்குவலாக பண்ணிவிடுங்க. 3 ஈக்குவலாக இருக்கணும் ஷேரிங். இப்போது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது இங்கே வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் கையில் வரையுவேன். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த பாயிண்ட், இந்த ஸ்கேல் ஷார்ப்பை இங்கே வச்சு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நேராக வரணும். இதில் அப்படியே வரைஞ்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இப்போது இது கை வரைஞ்சிட்டோம். இப்போ பள்ளம் வரையிறது. இந்த 3வது பாகத்தில் பாதியில் குறிச்சிக்குங்க. இந்த 3வது பாகத்தில் சென்டர் பாயிண்ட் குறிச்சிக்குங்க. இப்போது இந்த ஸ்கேலை இப்படி திருப்பிக்குங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பாயிண்ட், இந்த ஷார்ட் பாயிண்ட் இந்த ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பள்ளம் வரையிறது. ரொம்ப ஈஸியாக வருது. இது வரையறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்க கற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணால் யார் வேணாலும் ப்ளவுஸ் தைக்கலாம். ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இப்போ இதை கட் பண்ணாமல் நம்ம இப்போது அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை வரைகிறோம். இப்போ நீ வந்து தப்பு பண்ணிட்ட, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்லீவை வந்து அது பாருங்கள் வெட்டி இருக்கோம் இல்லையே, அந்த ஸ்லீவை எடுத்து கரெக்டாக இது மேலே வச்சுக்கோங்க. இதை வச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே வச்சு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கணும். ஒரு வேளை சின்னதாக பெருசாக இருந்தால் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு நீ அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பெருசாக இருந்ததுன்னா இப்போது பாடி பெருசாக இருந்தால் அதையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 2 கையும் வச்சு தைக்கும்போது அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு. ஓகேவா. இப்போ கை கட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி பக்கத்தில் போங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 4த்தையும் சேர்த்து கட் பண்ணு போயிடுவாங்க. இப்போ இது வந்து மேலே இருக்கிறது பள்ளம் மட்டும் 2 மட்டும் வெட்டணும். மேலே பள்ளம் 2 மட்டும் வெட்டணும். ஓகேவா. இவ்வளோ தான்டா. கை கட் பண்ணி வச்சுட்டா நம்ம லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கலாம். தைக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. இப்போ கை முடிஞ்சிடுச்சு. தட்ஸ் ஆல். இப்போ